எஸ் வணக்கம் 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 அப்படி கடைசி எக்ஸாமான நம்ம பயாலஜி எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இந்த கடைசி எக்ஸாமான பயாலஜியில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பேப்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க ஓகேவா. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு பேப்பர், நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பேப்பர். ஸோ அந்த பேப்பர் இருக்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம பார்த்தலாம். நம்ம செட் 1 பேப்பர் நம்ம பார்த்தலாம். செட் 1 பேஸில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர்ன்றதெல்லாம் பார்த்தலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து நம்ம என்சிஆர்டிலே இருந்துருக்கு இல்லையா, அந்த என்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம டயக்ராம் இருந்துருக்கு. இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து தலாமஸாக இருக்குது, கியூ வந்து சீடா இருக்கு, ஆர் வந்து எண்டோகார்பா இருக்கு, எஸ் வந்து மீசோகார்பா இருக்கு. அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ரைட் ஆன்சர் வந்துருக்கு. அடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the fetal ejection reflex of human triggers எத்தனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னவா வர போகுதுன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ஆக்சிடோசின். ஏன்னா ஆக்சிடோசின் தான் நமக்கு ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். அது எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, மெட்டர்னல் பீரியட்லேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா. அதே மாதிரி ஆப்ஷன் 3 என்னவா இருக்குது, தேர்ட் கொஸ்டின் என்னவா இருக்குதுன்னா 160 பேஸ் பார் இருந்துட்டு இருக்கான். 160 பேஸ் பார் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், அது 2 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் ஓகே. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும், 320 இருக்கும். அந்த 320லேருந்து 30% கோனைனா இருக்கும். அப்போ 30% கோனைனா இருக்கும்போது சைட்டோஸ்கைனும் 30% இருக்கும். அப்போ மொத்தம் 60%. அப்போ அந்த அடினைனும் தைமின் எத்தனை இருக்க போது 20% இருக்க போகுது. அப்போ 20% நமக்கு மொத்தமாக 100% வருது. ஸோ அடினைன் மட்டும் தான் கேட்டிருக்கோம். அப்போ அடினைன் மட்டும் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/100 into 320. இப்போ நம்ம எப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 32 2 சார் என்ன வரப்போகுது 64. ஸோ ஆப்ஷன் பி 64 தான் ரைட் ஆன்சராக இருக்க போகுது ஓகே. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பைசம் சட்டைவம் எது டாமினண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வயலண்ட் வாட் வுட் பி எக்ஸ்பெக்டட் டு பி வயலட், எது வயலட்டாக இருக்குது, அது ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்க போது 100% தான். இதில் வந்து வயலட் வந்து என்னவா இருக்க போது 100% தான் டாமினன்ட் பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது நம்ம இந்த மென்சுரல் சைக்கிள் வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு டயக்ராம் தான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்க போதுன்னா போத் ஏ அண்ட் பி, அதாவது பிரைமரி ஃபாலிகல்ஸ் ஓவர் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் இன் phase 2 and the hormone secreted a large amount of phase 3 is also possible for the human females okay. So both A and B தான் இருக்க போது. அடுத்த ஆப்ஷன் 6 வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருஷத்துக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, இன்வெர்டிபிரேட்ஸ் அரௌண்ட் 5000 இயர்ஸ் ஆகும். அப்போ இன்வெர்டிபிரேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது ஓகேவா. இன்வெர்டிபிரேட் 5000 இயர்ஸ் ஆகும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் அடுத்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 இயர்ஸ் ஆகும் வந்து ஜாலஸ் ஃபிஷ். அப்போ 320 இயர்ஸ் ஆகும் சி ஃபிஷ். அப்போ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. 6th ஒனுக்கு என்னவா இருக்க போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போதுன்னா மொனாக்கஸ் பர்பியூரஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். மொனாக்கஸ் பர்பியூரஸ் கொடுத்திருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக அனலைஸ் பண்ணுறோம். மொனாக்கஸ் பர்பியூரஸ் எதுவாக இருக்க போது ஆப்ஷன் டி ஸ்டாட்டின்ஸ். ஆப்ஷன் டி ஸ்டாட்டிஸ் ரைட் ஆன்சர். அண்ட் 8th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம கட் பண்ண பேஸ் பண்ணும்போது எது வந்து கரெக்டான ரிசல்டன்ட் ஃபிராக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, இதை நம்ம அப்படி ஆட் பண்ணும்போது கரெக்டான ரிசல்டன்ட் ஃபிராக்மெண்ட்ஸ், அதாவது இப்படி கட் ஆயிருதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கட் ஆயிருக்குன்றா ஓகே, இப்படி கட் ஆயிருக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி கட் ஆயிருக்கு அப்படி எடுத்து சொல்லலாமா, என்ன இருக்க போகுது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எப்படி கட் ஆயிருக்குன்றா புரிஞ்சுதா, இப்படி தான் கட் ஆயிருக்கு. நம்ம இதில் படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம பாலண்ட்ரோமி சீக்வன்ஸில் கட் பண்ணோம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு எப்படி இருக்கும், which one species is benefit, ஒரு ஸ்பீஷி வந்து பெனிஃபிட்டராக இருக்கு, வேற அதர் ஸ்பீஷிஸ் இஸ் neither armed or benefit, அதாவது நியூட்ரல் இருக்கு. அப்போ இது என்ன இருக்கு, இது கமென்சாலிசத்தை பற்றி பேசியிருக்கு. எதை பற்றி பேசிட்டு இருக்கு, இது கமென்சாலிசத்தை பற்றி பேசிட்டு இருக்கு. அப்போ கமென்சாலிசத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னா ஆப்ஷன் பி சி அனிமோனா இருக்க போகுது ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன 10th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அதாவது ஜெனடிக் மெட்டீரியல் மேனிபுலேட்டட் தி செஷன் எதுவா இருக்க போகுது ஆப்ஷன் சி தான், ஃபாரிஜின் ஜீன் வேர் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் செல்ஸ் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்க போகுது. அண்ட் 11th ஒனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் தி ஆட் ஆப்ஷன்ஸ். இது வந்து ஆட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது ஆட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படியே டி பாருங்களேன், டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கபிட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தான்ஸ் ஆஃப் போகன்வில்லா அண்ட் டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கபிட்டா இதோட இது அப்படின்னா ஹோமோலாகஸ்ல இருக்க போகுது. ஹோமோலாகஸ் இதுல வரும் டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ல வந்துட்டு இருக்கு. டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் என்ன வந்துட்டு இருக்கும், அனாலஜி தான் வந்துட்டு இருக்கும். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல நமக்கு அனாலஜி தான் வந்துட்டு இருக்கும். அதே போகன்வில்லா வந்து நம்ம ஹோமோலாகஸ் தான் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ இது ஆர்டர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. அதுக்கப்புறமா 200 ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிருக்கு. எங்க லேக் விக்டோரியாவில் வந்து 200 ஸ்பீஷிஸ் எதில் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு அப்படின்னு படிச்சிருப்போம். நைல் பீச் ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப ஈஸியானதான், ரொம்ப ஈஸியாக நைல் பீச் தான். அப்புறம் அசிஸ்டன்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்னே தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கட்டும். ஒன்னே தான் தப்பா இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோஃபோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகுது, பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால ரீசன் தப்பா இருக்கு ஓகேவா. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்ட் தான். மிச்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பேஸ் பண்ணுமே கரெக்டாக தான் இருந்துருக்கு ஓகேவா. அடுத்து செக்ஷன் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போமிச்சஸ் பற்றி கேட்டிருக்கேன். நம்ம காலையில் ரிவிஷன் பண்ணது நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்தது தான், ஒன் பை ஒன் ரிவிஷன் பண்ணி வந்துட்டு இருக்கு. வேற எதுவும் புதுசாக இல்லையோ இல்லை அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படிலாம் எதுவுமே கேட்கல. ரொம்ப ஈஸியானதான். நான் நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணதான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். நான் எப்பவுமே சொல்லுவேன் செக்ஷன் ஈல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுதுடா, ஒரு ரீப்ரொடக்ஷனா தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். செக்ஷன் ஈல வந்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீப்ரொடக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதே ரீப்ரொடக்ஷன் பேஸ்ல டாபிக் தான் கேட்டிருக்கேன் ஓகேவா. சோ நம்ம கெஸ் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 80% வந்து அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா தான் வந்துட்டு இருக்கு. பேப்பர் வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் வந்திருக்கு. சோ உங்களுக்கு எவ்வளவு மார்க் வர போகுது அப்படின்றத மறக்காம கவுண்ட் பண்ணுங்க சார். சூப்பரா சார் பேப்பர், சோ செமையா சார் பேப்பர், ரொம்ப டஃப் சார் இல்ல பேப்பர் ரொம்ப மாடரேட் சார் அப்படின்றத உங்க ஒபினியன் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ண பாருங்க ஓகே. இந்த வீடியோ முடிஞ்சோடனே எப்படி உங்க பேப்பர் இருந்துச்சு, நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க, எவ்வளவு எக்ஸ்பெக்ட்
எக்ஸ்பெக்ட் மார்க் உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சா நம்ம வேதாந்த நீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ 27ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு 28ஆம் தேதியில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மீட்டப் நடந்துருக்கு. நமக்கு தெரியும், நம்ம பிரமிளா மேம் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரமிளா மேம் இஸ் கமிங் ஆன் சைட். எங்கே வராங்க? 28th of March, 28th of March, அதாவது நாளைக்கு வந்து மதுரைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மதுரை மக்கள் ரெடி ஆகிக்கோங்க. நம்ம 28th of March வந்து நம்ம பிரமிளா மீட் பண்ண ரெடியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிரமிளா கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி தான் சென்னை மக்களுக்கும் நம்ம 29th of March நம்ம அண்ணா நகரில் வந்து நம்ம மேம் வந்துட்டு இருக்காங்க மார்னிங் வந்துட்டு. ஸோ மறக்காம 29th of March சென்னையிலையும் 28th of March மதுரையிலையும். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ அப்போ போய் நீங்கள் பிரமிளா மீட் பண்ணிட்டு உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேதாந்த நீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இதுக்கும் ஒரு சைக்கிங் போட்டுரும். ஓகேவா? மறுபடியும் சந்திப்போம். பாய்.